இந்தியாவில் சமையல் எரிவாயு விலை உயர்வு மற்றும் தட்டுப்பாட்டிற்கு காரணம் பிரதமர் மோடி அரசின் தவறான வெளியுறவு கொள்கையே காரணம் என்று குற்றம் சாட்டி சென்னை மாதவரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொண்டர்கள், மகளிர் அணியைச் சேர்ந்தவர்கள் என கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது எரிவாயு விலை உயர்வு மற்றும் பற்றாக்குறையை கண்டிக்கும் வகையில் எரிவாயு சிலிண்டருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் பெண் ஒருவர் விறகு அடுப்பை மீண்டும் பயன்படுத்தும் நிலைக்கு மாறிவிட்டதை குறிக்கும் வகையில் விறகு அடுப்பு பற்ற வைத்து தண்ணீர் கொதிக்க வைத்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த நிர்வாகி சண்முகம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது இந்தியாவில் சமையல் எரிவாயு விலை உயர்வு மற்றும் தட்டுப்பாட்டிற்கு காரணம் பிரதமர் மோடி அரசின் தவறான வெளியுறவு கொள்கையே காரணம் எனவும், எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இஸ்ரேல், அமெரிக்கா இந்த போரினுடைய விளைவாக 60 ரூபாய் இந்தியாவில் சமையல் எரிவாயு விலையினுடைய அந்த விலையை மத்திய அரசாங்கம் உயர்த்தியிருக்கிறது. அதை கைவிட வேண்டும் என்று கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாடு முழுவதும் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். பொதுவாக உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட நெருக்கடிகள் இந்த போரின் விளைவாக வந்தாலும் கூட இந்திய அரசாங்கம் அதனுடைய பாரம்பரியமான வெளிநாட்டு கொள்கையை கைவிட்டுவிட்டு அமெரிக்காவிற்கும், இஸ்ரேலுக்கும், ட்ரம்புக்கும், நெதன்யாவுக்கும் ஒரு அடிமை சாசனம் எழுதி கொடுத்திருக்கக்கூடிய காரணத்தால், இந்த சுயேட்சையான வெளிநாட்டு கொள்கையை இந்திய அரசாங்கம் கைவிட்டு விட்ட காரணத்தால் இவர்களுடைய ராஜதந்திரம் என்பது ஒரு தோல்வியான அடிமைத்தனமான ராஜதந்திரம் என்பதால் தான் இன்றைக்கு இந்தியாவிற்கு எண்ணெய் கிடைக்கவில்லை, இந்தியாவிற்கு எரிவாயு கிடைக்கவில்லை. இன்றைக்கு ரஷ்ய நாடு அறிவித்திருப்பது போல உங்களுக்கு நாங்கள் கடுமையான விலையை ஏற்றித்தான் கொடுப்போம், ஏனென்றால் நீங்கள் அவர்களுடைய கூட்டாளிகள், நெதன்யாகுவுடைய கூட்டாளிகள், நீங்கள் ஈரானை தாக்குவதற்கு உதவி செய்தீர்கள். நீங்கள் மோடி போய் நெதன்யாகுவை சந்தித்து விட்டு அந்த நாட்டினுடைய பாராளுமன்றத்தில் உரையாற்றிட்டு அவர் இந்தியாவிற்கு திரும்பிய 48 மணி நேரத்திற்குள்ளேதான் ஈரான் நாட்டுடைய உயர் தலைவர் கொமேனி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த நாடு மீது ஒரு மிகப்பெரிய ராணுவ தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வெளிநாட்டு கொள்கை என்பது எப்பொழுதுமே சுதந்திரத்திற்கு பிறகு ஒரு சுயேட்சையான வெளிநாட்டு கொள்கையாக இருக்க வேண்டும். ஆனால் மோடி அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் அதையெல்லாம் கைவிட்டு விட்டு இன்றைக்கு ட்ரம்புக்கும் நெதன்யாவுக்கும் சப்போர்ட் பண்ண காரணத்தினால இந்தியாவில நமக்கு எண்ணெய் கொடுக்க வேண்டிய நாடுகள், குறிப்பாக இந்தியாவினுடைய எண்ணெய் தேவையில் 90% வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதுதான். அந்த வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யும் போது எண்ணெய் கொடுக்கக்கூடிய நாடுகள் உங்களுக்கு எண்ணெய் கொடுக்க மாட்டோம், நீங்கள் அவர்களுடைய நண்பர்கள், நீங்கள் ஈரானுடைய எதிரிகள், நீங்கள் உலகத்தினுடைய போருக்கு ஆதரவாளர்கள், எனவே நாங்கள் உங்களுக்கு எண்ணெய் கொடுக்க மாட்டோம் என்று இன்றைக்கு இந்த நெருக்கடி வந்ததற்கு காரணம் மோடி அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய அந்த ராஜதந்திரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறுதான் காரணம் என்பதை இந்த நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சுட்டிக்காட்டுகிறது.